ஹலோ, வெல்கம் டு சவுத் இண்டியன் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ் பார்க்க போகிறோம். என்னென்னா கேரட் பீன்ஸ் எக் பெப்பர் ஃப்ரை. கேரட் பீன்ஸில் நல்ல வைட்டமின், மினரல்ஸ், ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் நம்ம ஒரு எக்கும் சேர்த்துருக்கனால ப்ரோட்டீனும் நமக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். வச்சதும் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா சாப் பண்ணதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி இதை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 கப் அளவு கேரட், ஒரு 3/4 கப் அளவு பீன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்கிற மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இன்னும் இந்த கேரட் பீன்ஸ் கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது கேரட் பீன்ஸ் நல்லா வெந்ததும் நம்ம நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையை நம்ம இதில் நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 3 முட்டை நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். அதை நல்லா கிரேட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடரும் கொஞ்சமாக கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா சேர்கிற மாதிரி நம்ம இப்போது கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது சூப்பராக கேரட் பீன்ஸ் எக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.